வணக்கம். இன்னைக்கு பழைய சாதமும் கருவாடும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரும்பாலான அம்மாக்கள் பழசு வேண்டாம், சளி பிடிக்கும், இது சேராதுன்னு தரமாட்டாங்க. ஆனா இது ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவுகள்ல ஒண்ணு. ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமான தன்மையை மேம்படுத்தும், நம்மளோட கட் ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பழைய சாதத்தை மண் பாத்திரத்துல செய்ய போறேன். இது ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிடலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்து வச்சிடலாம். இது தூய மல்லி அரிசியில செஞ்ச வடிச்ச சாதம். இது மதியானம் செஞ்சது. பொன்னி அரிசியை விட தூய மல்லியில செஞ்ச பழைய சாதம் இன்னமும் சுவை கூடுதலாக இருந்துச்சு. இது தேவையான அளவு மண் பாத்திரத்துல போட்டு நிறைய தண்ணி ஊத்தி ஒரு இரவு ஊற வச்சிடலாம். இப்போ மறுநாள் பழைய சாதம் தயாராயிடுச்சு. இப்போ கருவாடு செய்யறதுக்கு வஞ்சிரம் கருவாடு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுல அதிகப்படியான உப்பு போறதுக்கு நல்ல சூடான தண்ணியை ஊத்தி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதை 2-3 தடவை சாதா தண்ணியில் கழுவி வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு செஞ்சு சின்ன வெங்காயம், கீறின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவாடும் மஞ்சள் தூளும் சேர்த்து சிறு தீயிலேயே 10 நிமிஷம் சமைச்சிக்கலாம். கருவாடு உடையாம வரத்துக்கு மெதுவாக பிரட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கருவாடு தயாராகிடுச்சு. இப்போ பழைய சாதம், தயிர், கருவாடு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும்.